என்னம்மா அந்த நடமாடும் வாகனங்கள் மூலம் அந்த பகுதிகளுக்கே கொண்டு வரப்படுகின்றது. அந்த வாகனங்கள் மூலம் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் உதவியோடு மாதிரிகள் சேகரிக்கப்படுகின்றது. இந்த சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் தான் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கிறது. இவர்களின் மூலமாக மற்றவர்களுக்கு பரவக்கூடிய அபாயம் இருக்கக்கூடிய சூழலால் அப்படி யாரேனும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அனைத்து தரப்பினருக்கும் எடுக்கப்படுகின்றது. முதியவர்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பினரையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைவருக்குமே இந்த கொரோனா பரிசோதனை மாதிரி சேகரிப்புகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. மக்கள் அனைவரும்
இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த ஒரு பிரிவை தொடர்ந்து அடுத்தடுத்து அருகருகே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருக்களாக இந்த பணிகளானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. முக்கிய நிகழ்வுகளின் தற்போது விரைவுகளாக பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி சார்பில் வழங்கப்படும் வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களுக்கு செல்வதற்கான பயண அனுமதி சீட்டு பெற இனி யாரும் நேரில் வர வேண்டாம் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட பிறகு குறிப்பிட்ட காரணங்களுக்காக மட்டும் சென்னையிலிருந்து வெளியேறுபவர்களுக்கு மாநகராட்சி அலுவலகத்தில் பயண அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு வழிகாட்டுதலின்படி அவசர பயண அனுமதி சீட்டு வழங்கும் அதிகாரம் மாநில இ-பாஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் இனி குறிப்பிட்ட இணையதளத்தில் மட்டும் விண்ணப்பித்து அனுமதி சீட்டை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னையில் சமூக விலங்கை கடைபிடிக்காத கடைகள், நிறுவனங்கள், அலுவலகங்களுக்கு சீல் வைக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பரவலை தடுக்க பொது இடங்களில் சமூக விலங்கலையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கடுமையாக பின்பற்றப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவைக்காக வெளியே வந்தால் ஒவ்வொருவருக்கும் இடையே குறைந்தது 1 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் என்றும் பணியிடங்களில் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விதிகளை மீறுவோருக்கு ₹100 அபராதத்துடன் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் கொரோனாவுக்காக சிகிச்சை பெற்று வந்த கடைசி 5 பேரும் குணமடைந்ததால் கொரோனா இல்லாத மாவட்டமாக தேனி மாறியுள்ளது. மாவட்டத்தில் 43 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் கோடியை சேர்ந்த பெண் ஒருவர் மட்டும் பலியானார். முதற்கட்டமாக கடந்த மாதம் 16ஆம் தேதி 18 பேர், 22ஆம் தேதி 2 பேர், 24ஆம் தேதி 13 பேர், 26ஆம் தேதி 2, 27, 29 ஆகிய தேதிகளில் ஒவ்வொரு பேர் என குணமடைந்து வீடு திரும்பினர். இறுதியாக 5 பேர் மட்டும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்களும் வெள்ளிக்கிழமை குணமடைந்து வீடு திரும்பினர். இதனால் கொரோனா இல்லாத மாவட்டமாக தேனி உருவெடுத்துள்ளது. நாடு முழுவதும் 130 மாவட்டங்கள் கொரோனா ஹாட்ஸ்பாட் பகுதிகளாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளன. கொரோனா அதிகம் பாதித்த பகுதிகள் ஹாட்ஸ்பாட் என அடையாளம் காணப்படுகின்றன. இதன்படி நாடு முழுவதும் முன்பு 170 மாவட்டங்கள் ஹாட்ஸ்பாட்களாக கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் 92 மாவட்டங்களை நீக்கிவிட்டு புதிதாக 52 மாவட்டங்களை மத்திய அரசு சேர்த்துள்ளது. இந்த 130 ஹாட்ஸ்பாட் மாவட்டங்களும் 22 மாநிலங்கள், யூனியன் பிரதேச பகுதிகளில் அமைந்துள்ளன. இங்கு நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 1/3 பகுதி மக்கள் தொகையான 40 கோடி பேர் வாழ்வதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஹாட்ஸ்பாட் மாவட்டங்களில் நாட்டின் முக்கிய பெருநகரங்களான டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூரு, அகமதாபாத் ஆகிய நகரங்களும் அடங்கியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சேலத்தில் உள்ள தடை செய்யப்பட்ட பகுதிகளில் கர்ப்பிணி பெண்களுக்கு உரிய நேரத்தில் கொரோனா பரிசோதனை செய்யப்படுவதில்லை என புகார் எழுந்துள்ளது. இம்மாவட்டத்தில் 70க்கும் மேற்பட்ட இடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இப்பகுதிகளில் உள்ள கர்ப்பிணிகளுக்கு பிரசவத்திற்கு 1 வாரத்திற்கு முன் கொரோனா பரிசோதனை செய்யப்படுவதை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களை கண்காணிக்கும் சுகாதாரத்துறை இயக்குநர் தலைமையிலான அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் தாய் சேய் மட்டுமின்றி பிரசவ வார்டுகளில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கும் தொற்று ஏற்படுவதை தவிர்க்க முடியும். கொரோனா பரிசோதனை செய்யப்படாத கர்ப்பிணிகளை சந்தேகத்தின் அடிப்படையில் தனிப்படுத்தப்பட்ட வார்டுகளில் அனுமதிக்கப்பட வேண்டியுள்ளது. அண்டை மாவட்டங்களைப் போல சேலம் மாவட்டத்திலும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு உரிய நேரத்தில் கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. ஊரடங்கு நேரத்தில் அத்தியாவசிய தேவைகள் என்று பொய்யாக கூறிவிட்டு வாக்குகளில் வெளியே செல்லும் நபர்களை கண்டறிய சென்னை காவல்துறை சார்பாக புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஐ-டிராக்கர் என்னும் செல்போன் செயலியை பாதுகாப்பு பணியில் உள்ள அனைத்து போலீசாரின் செல்போன்களில் பதிவேற்றம் செய்து கொண்டு அவர்களுக்கு பாஸ்வேர்ட் மற்றும் பதிவு எண் கொடுத்துள்ளனர். அத்தியாவசிய தேவைகள் என்று வாக்குகளில் வெளியே உள்ளவர்களின் வண்டி எண், ஆதார் எண், ஓட்டுநர் லைசன்ஸ் எண், செல்போன் எண் ஆகியவற்றை இந்த செயலி மூலம் ஸ்கேன் செய்துவிட்டால் அவர்களின் பெயர், முகவரி ஆகியவை இந்த செயலியில் பதிவாகிவிடும். மேலும் அவர்கள் செல்வதற்கான காரணம் மற்றும் தற்போதைய இடம் ஆகியவையும் இந்த செயலியில் பதிவாகிவிடும். இதேபோல் ஒரு நபர் அடிக்கடி அத்தியாவசிய தேவைகள் என்று வெளியே சென்றால் அது செயலில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் மூலம் கண்டறிந்து வாக்குகள் மற்றும் குறிப்பிட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு எளிதாக இருக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை உட்பட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு சுழற்சி மலை ஒட்டிய வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில்
பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வானிலையை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை மற்றும் கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கல்வித்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். கொரோனா காலத்தில் பழைய கல்வி முறைக்கு மாற்றாக தொழில்நுட்ப கல்வியை மேம்படுத்துவது, ஆன்லைன் வகுப்புகளை நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டன. நாடு முழுவதும் சீரான கல்விக் கொள்கை, தரமான கல்வி, எல்லோரும் எளிதாக அடைவதற்கான சாத்தியங்கள், தொடக்க கல்வித்தரத்தை மேம்படுத்துவது, புதிய பாடத்திட்டங்கள் மூலமாக பன்மொழி கல்வியை பயிற்றுவித்தல், 21ஆம் நூற்றாண்டின் ஆற்றல்கள், கலை, விளையாட்டு, சுற்றுச்சூழல், பண்பாட்டு நூல்களை உள்ளடக்கிய கல்வி முறை போன்றவை குறித்து கல்வித்துறையினருடன் பிரதமர் மோடி விரிவான ஆலோசனை நடத்தினார். ஆன்லைன் வகுப்புகள், வானொலி, சமூக ஊடகங்கள் வாயிலாக வகுப்புகளை நடத்துவது குறித்தும் அவர் கல்வித்துறையினரின் கருத்துக்களை கேட்டறிந்தார். கல்வித்துறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் மோடி வலியுறுத்தினார். கேரளாவில் ஊரடங்கு அமல்படுத்திய நாளிலிருந்து முதல் முறையாக நேற்று புதிதாக கொரோனா பாதிப்பு ஏற்படவில்லை. இதனை முகநூலில் தெரிவித்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், இது மிகப்பெரிய ஆறுதல் என்றாலும் அரசின் தீவிரமான கண்காணிப்பு தொடரும் என்று தெரிவித்துள்ளார். கேரளாவின் கண்ணூர் மற்றும் கோட்டயம் மாவட்டங்கள் சிவப்பு மண்டல காட்டில் என்ற பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கேரளாவில் கொரோனா சிகிச்சை பலனளிக்காமல் இதுவரை 4 பேர் உயிரிழந்ததாகவும் அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா நோயாளிகளுக்கு தேவையான 40,000 வெண்டிலேட்டர்களை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் மருத்துவத்துறை செயலாளர் வி.டி. வகேலா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை கொரோனாவை எதிர்கொள்வதற்காக 19,000 வெண்டிலேட்டர்கள் தயார் நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டார். தற்போது 1000 மட்டுமே வெளிநாடுகளில் இருந்து வாங்கப்படும் என்றும் மீதமுள்ளவை உள்நாட்டிலேயே தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் பெல் நிறுவனம், மாருதி சுசுகி மற்றும் ஆந்திராவில் உள்ள ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 40,000 வெண்டிலேட்டர்கள் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வகேலா தெரிவித்துள்ளார். நாட்களுக்கு ஊரடங்கு வருகிற 17ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டதை அடுத்து பயணிகள் ரயில் சேவைகள் இன்னும் 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக மார்ச் 24ஆம் தேதியன்று அனைத்து பயணிகள் ரயில் சேவைகளும் நிறுத்தப்பட்டன. 2ஆம் கட்ட ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதால் மே 3ஆம் தேதி வரை ரயில்கள் இயங்காது என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் 17ஆம் தேதி வரை ரயில் சேவைகள் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் சரக்கு மற்றும் பார்சல் ரயில் நடவடிக்கைகள் தற்போது போலவே தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், சுற்றுலா பயணிகள், மாணவர்கள் மற்றும் வெவ்வேறு இடங்களில் சிக்கி தவிப்போரை அழைத்து செல்ல டிராப் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. கொரோனா வைரஸ் பரவும் அச்சத்தினால் கட்டிடம் முழுவதும் குளிரூட்டப்பட்ட மையப்படுத்தப்பட்ட ஏசியை நிறுத்தி வைக்க டெல்லி உயர்நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. மையப்படுத்தப்பட்ட ஏசியின் மூலம் கொரோனா வைரஸ் பரவும் அபாயம் இருப்பதால் அதனை போதுமான நடவடிக்கைகள் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது என்று கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜி.என். பட்டேல் மற்றும் நீதிபதி ஸ்ரீ ஹரிசங்கர் ஆகியோர் அடங்கிய அமர்வு கூறுகையில், ஏசிக்களை பயன்படுத்துவது எந்த விதத்திலும் நல்லதல்ல என்பதையும் மறுக்க முடியாது என்றனர். எனவே உயர்நீதிமன்ற கட்டிடத்தில் குளிர்சாதன வசதியை பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். டெல்லியில் ஒரே பெட்டாலியனை சேர்ந்த மேலும் 12 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு டெல்லியில் உள்ள மயூர் விகாஸ் பகுதியில் முகாம் பெற்றிருக்கும் 31வது பெட்டாலியன் பிரிவை சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் 52 பேருக்கு ஏற்கனவே தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் மேலும் 12 வீரர்களுக்கு நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிப்பு 64ஆக உயர்ந்துள்ளது. சமீபத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்ட ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த தலைமை காவலர் ஒருவர் 31வது பெட்டாலியன் பிரிவுக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது. எனவே அவர் மூலம் இந்த நோய் மற்றவர்களுக்கு தொற்று இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. நோய் தொற்று ஏற்பட்ட வீரர்களில் அசாமை சேர்ந்த ஒருவர் டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். விளக்கு இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் வெற்றி பெற கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு எந்த இடத்திலிருந்து பரிசு முறையும் இருக்க வேண்டும். எல்லாரும் கவனத்தையும்
சென்னை கோயம்பேடு சந்தையிலிருந்து தொடங்கிய அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த 20 பேருக்கு தொற்று வாய்ப்பிலிருந்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் திரும்பிய வியாபாரிகள் கூலி தொழிலாளர்கள் 7 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், திட்டக்குடி, பந்துப்பி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 600 பேர் கோயம்பேடு சந்தையிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பினர். இதையடுத்து அவர்களை தனிமைப்படுத்தி பரிசோதனை நடத்தப்பட்டு வருகின்றனர். இதில் விருதாச்சலத்தை சேர்ந்த 7 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இவர்கள் ராஜ முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே மாவட்டம் முழுவதும் 29 பேருக்கு தொற்று பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 7 பேருக்கு பாதிப்பு உறுதியாகியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் இதுவரை 26 பேர் குணமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நடந்த வன்முறை சம்பவங்களின் போது போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட இளைஞர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்ட மசோதா தொடர்பாக கடந்த பிப்ரவரி மாதம் டெல்லியில் பெரும் வன்முறை வெடித்தது. இதில் 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். இந்த கலவரத்தின் போது இளைஞர் ஒருவர் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். இந்த சம்பவம் அங்கிருந்து செய்தியாளர்களால் புகைப்படம் எடுக்கப்பட்டு சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியது. இதையடுத்து போலீசாரை நோக்கி துப்பாக்கி நடத்தியது உத்தரப்பிரதேச மாநிலம் சரூரில் பதுங்கியிருந்த ஜார்ஜ் பரால், அவருக்கு உதவி செய்த கலீம் அகமது மற்றும் இஸ்தியாக் மாலிக் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இம்மூவர் மீதும் டெல்லி போலீசார் நேற்று 350 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். ஊரடங்கால் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் மக்களுக்கு தடையற்ற மின் விநியோகம் செய்யுமாறு மின்துறையினருக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். தனியார் முதலீடுகளை இத்துறைக்கு பயன்படுத்துவது அவசியம் என்று மோடி அப்போது தெரிவித்தார். நுகர்வோருக்கு எந்தவித மின் தட்டுப்பாடும் ஏற்படாத வகையில் 24 மணி நேரமும் பணியாற்றும்படி அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். கோவிட்-19 நோயினால் மின்துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், தேவைகள் குறித்து அத்துறையினருடன் ஆலோசித்த அவர் மின்துறையில் அரசு தனியார் முதலீட்டு திட்டங்களை குறித்து விவாதித்தார். இக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மின்துறை அமைச்சர் ஆர்.கே. சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டெல்லி சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் மீது தேச துரோக குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது அந்த ஆணையத்தின் தலைவராக இருக்கும் ஜாபருல் இஸ்லாம் கான் சமூக ஊடகங்களில் பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் கருத்து பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியதால் அவர் மன்னிப்பு கோரியுள்ளார். இந்நிலையில் இஸ்லாம் கானின் பதிவு குறித்து வந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது இந்திய தண்டனை சட்டம் 124A மற்றும் 153A ஆகிய பிரிவுகளின் கீழ் தேச துரோக குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விளக்கமளிக்குமாறும் அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலை நடத்துவது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் அடுத்த வாரத்தில் முடிவெடுக்க உள்ளது. மாநிலங்களவையில் மொத்தம் 55 உறுப்பினர் இடங்கள் காலியாக உள்ள நிலையில் அதில் 37 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். மீதமுள்ள இடங்களுக்கு மார்ச் 26ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படுகின்ற நிலையில் கொரோனா நோய் தொற்று பரவல் அபாயம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் மகாராஷ்டிரத்தில் காலியாக இருந்த 9 மேலவை உறுப்பினர் இடங்களுக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்தது. இதன் மூலம் எஞ்சியுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் காலியிடங்களுக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அடுத்த வாரத்தில் அறிவித்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருமானம் மற்றும் செயல்திறனை அதிகரிக்க ஒப்பந்த அடிப்படையில் மேலும் 6 விமான நிலையங்களை தனியாரிடம் ஒப்படைக்கும் பணியை விரைவுபடுத்த விமான போக்குவரத்து அமைச்சகம் பிரதமர் மோடியிடம் கோரிக்கை வைத்துள்ளது. விமான போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய பிரதமர் இல்லத்தில் மோடி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியா வான்வழி எல்லையை திறம்பட பயன்படுத்தி பறக்கும் நேரத்தை குறைப்பதன் மூலமாக செலவினங்களை குறைக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் துறை சார்ந்த முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபின் பகுதியில் ஊருக்குள் புகுந்துவிட்ட காட்டுப்புலி ஒன்று தீவிரமான தாக்குதல் கேமராவில் பதிவாகியது. டிராக்டரில் வயலுக்கு சென்ற விவசாயிகள் மீது அந்த புலி கடும் சீற்றத்துடன் தாக்குதல் இருந்தது. புலி விரட்டியதால் அவர்கள் டிராக்டர் மீது ஏறி தப்பிக்கின்றனர். ஆனால் அவர்களை அப்புலி கடுமையாக தாக்கியதில் 3 பேர் காயமடைந்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையில் உள்ள ஏரியில் ஆயிரக்கணக்கான பிளாஸ்டிக் பறவைகள் ஒரே நேரத்தில் நேரத்துடன் மண்டமயமாக காட்சியளித்தது. ஊரடங்கு உத்தரவு காரணமாக அங்கு வானம் மற்றும் காற்று தெளிவாக இருப்பதால் பிளாஸ்டிக் பறவைகள் வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பொதுவாக இந்த பறவைகள் தெற்கு மற்றும் மேற்கு இந்திய கடலோர பகுதிகளுக்கு வருடத்திற்கு ஒருமுறை டிசம்பர் மாதத்தில் இனச்சேர்க்கைக்காக வரக்கூடும். ஆனால் இவ்வளவு எண்ணிக்கையில் வந்திருப்பது இதுவே முதன்முறையாகும். டெல்லியில் உள்ள காசிப்பூர் பழம் மற்றும் காய்கறி சந்தையில் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் காணப்பட்டது. ஊரடங்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டதால் தேவையான பொருட்களை வாங்க மக்கள் திரண்டுள்ளனர். சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் பலரும் கூட்டமாக நின்று பழங்கள் மற்றும் காய்கறிகளை வாங்கி சென்றனர். அவர்கள்
வாகனங்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் கடுமையான நெரிசல் காணப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் ராம்பூர் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய அத்துமீறலில் காயமடைந்த 3 ஜவான்களில் 2 பேர் வீரமரணம் அடைந்தனர். வெள்ளிக்கிழமை பிற்பகல் பாகிஸ்தான் ராணுவம் எந்த காரணமுமின்றி ராம்பூரில் உள்ள இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியது. இந்திய ராணுவம் அதற்கு தக்க பதிலடி கொடுத்தாலும் நமது தரப்பில் 3 ஜவான்களுக்கு காயம் ஏற்பட்டது. முன்னதாக மாவட்டம் ஹாஜிபூர் பிரிவில் கட்டுப்பாட்டு எல்லையில் நேற்று காலை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் துருப்புகள் துப்பாக்கிச் சூடு நடத்தின. எதிரி படைகளுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது. சென்னை முழுவதும் 1082 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் மண்டல வாரியாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் இதுவரை 14 பேர் உயிரிழந்த நிலையில் 219 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். அதிகபட்சமாக திருவிக நகரில் 259 பேரும், ராயபுரத்தில் 216 பேரும், தண்டையார்பேட்டையில் 101 பேரும், தேனூர்பேட்டையில் 132 பேரும், கோடப்பாக்கத்தில் 116 பேரும், அண்ணாநகரில் 91 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆலந்தூர், பெருங்குடி, மாதவரம், சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் நேற்று புதிதாக 4 பேர் ஏற்பட்டது. சென்னையில் பாதித்தவர்களில் ஆண்கள் 63% மற்றும் பெண்கள் 37% ஆவர். போலீசார் குறியீடு காஷ்மீர் குங்குமப்பூ அதிகளவில் இதனை உற்பத்தி செய்கின்றனர். கர்ப்பிணி பெண்கள் குங்குமப்பூ கலந்த பாலை குடிப்பதன் மூலமாக குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்கும் என்று கூறப்படுகிறது. உணவுக்கு சுவையூட்டி வண்ணம் கொடுத்து நறுமணம் கொடுக்கும் மருத்துவ குணமுடைய காஷ்மீர் குங்குமப்பூவிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலக அளவில் இதனை வர்த்தகம் செய்ய முடியும் என்று வியாபாரிகள் எதிர்பார்க்கின்றனர். நாடு தழுவிய ஊரடங்கால் கொரோனா முன்னெச்சரிக்கையாக அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் மக்கள் வீடுகளுக்கு முடங்கி இருப்பதால் பாதிக்கப்பட்டுள்ள துறைகளில் ஆட்டோமொபைல் துறையும் ஒன்றாகும். தொடர்பாக பேசியுள்ள வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மே 4க்கு பிறகு சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டாலும் ஊரடங்கு அமலில் இருக்கும் என்பதால் உற்பத்தி இழப்பு மட்டுமன்றி விற்பனைக்கு இழப்பும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளனர். 2020-2021 நிதியாண்டில் முதல் மாதமே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநில லூதியானாவில் ஊரடங்கை மீறும் வகையில் சாலை இடமாடிய மக்களுக்கு மாதத்துக்கு கொரோனா பரவல் குறித்து புதிய போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்த லூதியானாவில் இதுவரை கொரோனாவால் 76 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் கட்டுப்பாடுகளை போலீசார் தீவிரமாக அமல்படுத்தி வருகின்றனர். இதை பொருட்படுத்தாமல் சாலையில் இடமாடிய மக்களையும் வாகனங்களை பலப்படுத்துவதையும் போலீசார் அடக்கிவிட்டனர். அப்போது அவர்களை கழுத்தில் மாறிவிட்டு வெளியில் இடமாடுவது கொரோனாவை நாமே விரும்பி வரவேற்பதற்கு சமம் என்றும் வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டியது அவசியம் என்றும் இடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுகிறது. மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தல் வரும் 21ஆம் தேதி நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அம்மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பதவியேற்று 5 மாதங்கள் ஆன பின்னும் அரசியலமைப்பு விதியின்படி இன்னும் சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டப்பேரவை உறுப்பினராகவோ ஆகவில்லை. இதையடுத்து ஆளுநர் ஒதுக்கீட்டின் கீழ் காலியாக உள்ள 2 எம்எல்சி பதவிகளில் ஒன்றில் உத்தவ் தாக்கரேவை நியமிக்க கோரி கடந்த 9ஆம் தேதி மாநில மந்திரி சபை ஆளுநர் பகத்சிங் கோஷியாரிக்கு பரிந்துரை செய்தது. ஆனால் அந்த பரிந்துரை மீது கவர்னர் முடிவெடுக்காமல் காலம் தாண்டியதால் உத்தவ் தாக்கரே பதவியில் நீடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் காலியாக உள்ள 9 இடங்களுக்கான தேர்தல் மே 21ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மே 11ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யவும், மே 14இல் வேட்புமனு வாபஸ் பெறுவதற்கும் அவகாசம் வழங்கியுள்ள நிலையில் மே 21இல் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கால் ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்புகளை